ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கமெண்ட்ல அதிக பேர் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டு ஜெனுயினஸ் சர்டிஃபிகேட் நான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான சர்டிஃபிகேட் இது எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஜெனுயினஸ் சர்டிஃபிகேட்னா என்ன? அது எப்போ நமக்கு வந்து தேவைப்படும்? இதுக்கு யாரு வந்து அப்ளை பண்ணணும்? எப்படி அப்ளை பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மைத்தன்மை சான்றிதழ் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டுக்குமே அதாவது நம்ம வச்சிருக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்டுமே அது 10th 12th டிகிரி எல்லாத்துக்குமே தேவைப்படும். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்டிங் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து தேவைப்படும். இப்போ வந்து நான் வந்து புதுசாக நியூவாக போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணும்போது 10th 12th அந்த டிகிரி இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உண்மைத்தன்மை சான்றிதழ் வந்து அப்ளை பண்ணேன். அப்போ நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உண்மைத்தன்மை சான்றிதழுக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ டெட்டு மட்டும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன், நான் கவர்மெண்ட் ஜாப் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ண தேவையில்ல, இப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்ல. நீங்கள் யூஜிடிஆர்பி எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க, ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போதைக்கு என்ன பண்ணும் அப்படின்னா தேவைப்படும். ஸோ ஏன் இப்போ வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வந்து சிஓ ஆஃபீஸுக்கு தான் வந்து அனுப்பணும். எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம் அந்த டீட்டெயில்ஸ், நான் டேட் ஆஃப் ஜாயினிங் எப்போ ஜாயின் பண்ணேன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அதனால் நம்ம இப்போ வந்து டெட்டு பாஸ் மட்டும் பண்ணியிருக்கோங்க இந்த ஜெனுயினஸ் சர்டிஃபிகேட்டு இப்போதைக்கு என்ன பண்ண தேவையில்லை. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையும் பட தேவையில்லை. ஏற்கனவே வந்து நான் போஸ்டிங்கில் இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது வந்து தேவைப்படும். ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிறவங்க எல்லாமே நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். 10th 12th இது எல்லாமே அப்ளை பண்ணியிருப்போம். அதே போல் தான் இது கல்வி செய்தியில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்மேட்டே தனியாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன பண்ணணும், என்ன ஃபில் பண்ணணும், ஒரு எக்ஸாம்பிள் ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதர்வைஸ் இதுதான் அதோட ஃபார்மேட்டு. சரிங்களா? உண்மைத்தன்மை கோரும் படிவம் அப்படின்னு சொல்லிட்டு நேமு, பதவி, நீங்கள் எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, பாலினம், டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் பணியில் சேர்ந்த நாள், இப்போ ஒர்க்கிங் ஸ்கூலில் ப்ரெசன்ட் ஸ்கூலில் என்ன இருக்குது, அதுக்கடுத்து எப்போ நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றீங்க, அதுக்கான ஆண்டு, அதுக்கடுத்து தேர்ச்சி பெற்ற மாவட்டம், எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தேர்ச்சி பெற்றீங்க, அதுக்கடுத்து தேர்வு எழுதிய மையத்தின் பெயர், ஹால் டிக்கெட் வச்சு அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ரோல் நம்பர்ஸ், சரிங்களா? பரீட்சையில் நான் நம்பர் கொடுத்துருப்பேன், ஹால் டிக்கெட்டு 25Tன்னு வரும். இப்போ எழுதியிருந்தா அதுக்கு முன்னாடி எழுதினா நம்பர்ஸ் மாறும். அதேமாதிரி பேப்பர் 1 பேப்பர் 2 நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டு, அதுக்கடுத்து நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அதுக்கான சான்றிதழ். ஸோ இங்கே வந்து சிக்னேச்சர் பண்ணணும், இங்கே ஹெட் மாஸ்டர் வந்து சிக்னேச்சர் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி படிவம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரினா. சரிங்களா? இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ அதர்வைஸ் மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து இது வந்து என்ன பண்ண தேவையில்லை. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு நிலை, சிறப்பு நிலை இந்த மாதிரி இதுக்குமே அந்த டெட்டு பாஸ் பண்ணியிருந்தா ஈவன் வந்து நம்ம ஜாயின் பண்ணோன்னே அந்த ஜெனுயினஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. வாங்கி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் நமக்கு வந்து என்னது யூஸாக இருக்கும். அதாவது ஏற்கனவே ஜாபில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இன்னும் நான் வந்து ஜாயின் பண்ணலை, கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு போகலை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். நம்ம போனோடனே என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எஸ்ஆரில் எப்படி என்ட்ரி பண்ணுறது முதற்கொண்டு கல்வி செய்தியில் டீட்டெயில்டாக என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டவுட்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், கல்வி செய்தியை ரெஃபர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.